எங்கள் அப்பாவுக்கு சேர்ந்த எல்லா சொத்துக்களையும் என்னோட சொத்துக்களையும் என் அண்ணன் பேர்லேயும் அனந்தராம் பேர்லேயும் என்னோட அத்தை பொண்ணு சாரதா பேர்லேயும் எழுதி வச்சிட்டாரு என்னோட தாத்தா. என்னை ஏமாற்றி என்னோட சொத்துக்கள் எங்கள் அம்மாவை வந்து வீடு இல்லாமல் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அதனால் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தனது குடும்ப சொத்துக்கள் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். ராஜேஸ்வரியின் தந்தை பிரகாஷ் பிரபல நகைக்கடை குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர்களுக்கு 70 கோடி மதிப்பிலான பரம்பரை சொத்துக்கள் உள்ளன. அந்த சொத்துக்களில் ஒரு பகுதியான 15 கோடி மதிப்புள்ள புனியமுத்தூரில் 10 ஏக்கர் 47 சென்ட் நிலம் மற்றும் கிணத்துக்கடவில் 5 ஏக்கர் நிலம் அவரது அண்ணன் ஆனந்தராம் நிர்வகித்து வந்தார். ஆனால் 2012ஆம் ஆண்டில் மில்லின் நிர்வாக பணியில் முறைகேடு நடந்ததால் 30 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் ஏற்பட்டது. இந்த கடனை மீட்பதற்காக மில்லுகள் விற்கப்பட்டன. எனினும் விற்பனை தொகையில் தனது பங்குக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதாக ராஜேஸ்வரி புகார் அளித்துள்ளார். மேலும் 2015ஆம் ஆண்டு குடும்ப உறவினர்களான அவரது தாத்தா தாமோதரன், அத்தை யமுனா மற்றும் அவரது மகள் சாரதா ராஜசேகர் ஆகியோர் இணைந்து குடும்ப சொத்துக்களை பாக பிரிவினை செய்யாமலும் மோசடி செய்து அபகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் என கூறிய ராஜேஸ்வரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் PA ராஜ் செட்டியார், ஒரு பிரபல ஜுவல்லர் கோயம்புத்தூரில். நான் அவருடைய கொள்ளு பேத்தி ராஜேஸ்வரி. எங்கள் ஃபேமிலிக்குள்ளார இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் PA ராஜ் செட்டியார் சம்பாதித்தனர். எங்கள் ஃபேமிலிக்குள்ளார நாங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட், தட் இஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எல்லாருமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்னோட தாத்தா தாமோதரன், என்னோட அப்பா பிரகாஷ், நான், எங்கள் அம்மா, அத்தை எல்லாரையும் நாங்கள் வந்து கலந்து எப்படி எந்த சொத்தை யாருக்கு போகணுன்னு எழுதி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா போன வருஷம் Jan 2024 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சு. அவருக்கு நிறைய கெஞ்சி பார்த்தாரு அவங்க அப்பாவை, எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வீடு இல்லாமல் போகும், என் பொண்ணுக்கு சேஃப்டி இல்லாமல் போகும்னு ரொம்ப கெஞ்சினார். அதுக்கு மீறியும் அவர் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் செப்டம்பர் 2024 அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லா சொத்துக்களையும் எங்கள் அப்பாவுக்கு சேர்ந்த எல்லா சொத்துக்களையும் என்னோட சொத்துக்களையும் என் அண்ணன் பேர்லேயும் அனந்தராம் பேர்லேயும் என்னோட அத்தை பொண்ணு சாரதா பேர்லேயும் எழுதி வச்சிட்டாரு என்னோட தாத்தா. இது வந்து இட் இஸ் என்னை ஏமாற்றி என்னோட சொத்துக்கள் எங்கள் அம்மாவை வந்து வீடு இல்லாமல் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அதனால் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. எனக்கு எழுதி வச்சுருந்த சொத்துக்கள் என்னோட அப்பாவோட ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி சொத்துக்களை என்னோட அண்ணனுக்கும் என்னோட அத்தை பொண்ணுக்கும் எழுதி வச்சுட்டாங்க. என்னோட கையெழுத்து இல்லாமல், என்னோட அம்மாவோட கையெழுத்து இல்லாமல், நாங்கள் கன்சென்ட் பண்ணாமல், எங்களோட அப்பாவோட வில்லை மதிக்காமல், அவர் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் செத்து போனதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளார எல்லா சொத்துக்களையும் வந்து அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. எங்களை ஏமாற்றி எங்கள் அம்மாவை ஒரு வீடு இல்லாமல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வர வேண்டியதே வந்து சுமார் ஒரு 15 கோடி சொத்தை வந்து அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட தாத்தா தாமோதரன் மேலே, அதுக்கப்புறம் என்னோட அண்ணா அனந்தராம், அதுக்கப்புறம் என்னோடய அத்தை யமுனா அண்ட் அவங்களோட பொண்ணு சாரதா ராஜசேகர், அவங்க மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நோட்டீஸில் சொல்கிறாங்க, லீகல் நோட்டீஸஸில் எழுதுகிறாங்க, லெட்டர் பேடில் சைன் பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறாங்க, இது உனக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க செஞ்சது வேறு. ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை மாற்றிட்டாங்க. இது வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து த்ரூ வில் டாக்குமெண்ட்ஸ் வந்த சொத்து. ஸோ அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒரு HUF அன்டிவைடட் ஃபேமிலினா அது வந்து டிசால்வ் பண்ணணும், கையெழுத்து வேணும், யாருக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து வேணும். எதுவுமே எடுக்காமல் என்னோடய அம்மாவோட கையெழுத்து இல்லாமல், என்னோட கையெழுத்து இல்லாமல், எங்கள் அப்பாவோட உயிருக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்காம அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய லேண்டை அவங்க கிராப் பண்ணி ஃப்ராடுலண்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க போகிறோம்.